ஈவினிங் வந்து ரிசப்ஷன். ஸோ அதுக்கு தான் ரெடியாக இருக்கு. கீழே வந்து தட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே கார்லேருந்து எல்லாம் கிளம்பி இங்கே வந்தாச்சு. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னைக்கு வந்து அம்மாவுடைய ஷோ வந்து பாத்தீங்கன்னா சன் டிவில வருது. அதான் உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து செஃப்போடைய சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த நம்மளுடைய சீக்வன்ஸ் வரும். அப்பயே நான் உங்களுக்கு அமைக்கிறேன். யார் யாரெல்லாம் அம்மாவுடைய ஷோ பார்த்தீங்கன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நெயில் பாலிஷ்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாருங்க. என்னடா பட்டு, இந்தடா பட்டு, எத்துக்கோடா பட்டு, இந்தடாமா குட்ரா பட்டு. வாங்கிக்கடா செல்லம், வாங்கிக்கடா செல்லம், வாங்கிக்கடா செல்லம். வேண்டாமா? ஆமா, எல்லாம் வந்து எயில்ஸ் எல்லாம் வந்து ரிசப்ஷனுக்கு பொண்ணை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தட்டு பேக்கிங் பண்ணமா ஜெயந்தி. உங்களுக்கும் கார்லாம் டெக்கரேஷன் பண்ணனா வினோத்துடைய கான்டாக்ட் பண்ணும். 9551103424 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நைட்டு 12 மணியா இருந்தா கூட வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கரெக்டான நம்பர் தான். மறுபடியும் சொல்றேன், 9551103424. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நைட் 2 மணிக்கு கூட நீங்க கால் பண்ணி பெட் ரெடி பண்ணோம், இல்ல வந்து அப்படின்னா உடனே 24 மணி நேரம் சர்வீஸ் தருவார். வினோ ஃப்ளவர் டெக்கர்ஸ். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா தட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி. இதெல்லாம் யார் ரெடி பண்ணது? ஜெயந்தியா? எல்லாருமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு கமெண்ட்டை நீங்க போட்டு விடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. என்ன வேணா போடுங்க, ஜெயந்தியை பத்தி என்ன வேணா போடுங்க. வாவ் ப்ராடக்ட் ரொம்ப நாளா நாங்க பண்ணாம வேற இருக்கோம். அதுவும் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் பண்ணி கொடுங்க. லக்ஷிதா என்ன பண்றீங்க? இந்தாடா 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 எடுத்துக்கோடா பட்டு. ஸ்ட்ராபெரி களி வாஷ் பண்ணிட்டு கொடு லாவண்யா. லக்ஷிதா எல்லாருமே இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிசப்ஷன். ஸோ அதுக்கு தான் ரெடியாக இருக்கு. கீழே வந்து சாமான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுட்டாங்க. மணி இப்போ 1 o'clock ஆகுது. நாங்கள் வந்து 3 o'clock அப்புறம் இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓகே, ஸோ அடுத்து அம்மாவுடைய ஷோ தான் வரும், பார்க்கலாம். காய்ஸ், அம்மாவுடைய ஷோ வருது. அம்மா என்ட்ரி கொடுக்க போறாங்க இப்போ. இப்போ வந்து எல்லாருமே வந்து ரிசப்ஷன் கிளம்பிட்டாங்க. முதல்ல பசங்களை கல்யாணம் பொண்ணை அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா அவங்க போய் ரெடி ஆகணும். அதனால இங்க வந்து நாங்க டக்குன்னு சட்டத்தை கல்யாண பொண்ணு கூட ஒரு கூட்டமே கிளம்புதாங்க பாருங்க. ஆனா அவங்க ரெடி ஆவாங்க. ஓகே ஓகே ஓகே, ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. இல்ல இல்ல, அவங்க பாய் போறாங்க, நீ கிடையாது. பாய் போறாங்களா, அதனால வந்து கோவப்படுது. லட்சிதா பாய். கார் போல கும்பலே உட்காந்துச்சு. இங்க பின்னாடி ஒரு அம்மாவை காணோம். ஈமா, எக்ஸ்கியூஸ் மீ, நான் லேஸ் பாக்கெட்ல தூக்கிட்டேன். என்னால ஹாய் சொல்ல முடியல. காய்ஸ், இப்போ வந்து நம்ம காரை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாகராஜ் அண்ணா, அதில் வந்து வினோத், ஜெகன், மாமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன என்ன வினோத் அது கையில் வச்சிருக்கீங்க?
நான் எல்லாம் அண்ணன் சொல்லுவாரு. என்ன ப்ரொசீஜர் இது சொல்லுங்க. How to proceed just change room. கார் டெக்கரேஷன். ஓகே. அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக கார் அலங்காரம். ஓகே. ஸோ அது யூஸ்வலாக நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன சார்ஜ் பண்ணுவீங்க? இது வந்து ஒரு 5000ல பண்ணுவோம். கார் ஃபுல்லாக நம்ம பண்ணுறது 5000. சூப்பர். ஓகே. எங்கே இருந்தாலும் சொல்லியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணோம்னா பாருங்க. பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ வந்து கார் இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ ஆஃப்டர் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வினோதன் அவங்க அண்ணன் தான் வந்து மாலை போட்டு தரது எல்லாமே பண்ணி தருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா வினோத் நம்பரும் அண்ணன் நம்பரும் கீழே தரேன். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். எப்போ வேணால் கால் பண்ணலாங்களா வினோத்? பிஸ்னஸ் டைம். டைமிங் சொல்லிவிடுங்க. எப்போ வேணால் பண்ணலாம். நீங்கள் ஃபாரினில் இருக்கவங்களே எப்படி பண்ணி கொடுப்பீங்க? ஃபாரின்லாம் போக முடியாது. லோக்கல் ஒன்லி ஃபேவரட் கோகிலா அக்கா வந்திருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணை. ஹாய், இவங்க யாரும் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் நம்ம என்கேஜ்மெண்ட், லாவண்யா ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னா வந்து கோகிலா அக்கா. ஓடிப்போ சொல்லு. பாப்பா போட்டோ எடுக்கிறதுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னக்கா? என்னது? சொல்ல மாட்டேன். உங்க கண்ணால பெருமாடி அப்படியே பேச்சு பண்ணங்க அவளே வளர்றாங்க. அடுத்து மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, மண்டபத்துக்கு வந்தாச்சு. எல்லாம் செல்லக்குட்டி ரெடி ஆயிடுச்சு. செல்லம்மா லட்சிதா கூட லட்சிதா இப்போ தூங்கி எழுந்திரிச்சாங்க. பிடிக்குமா? ஸோ இங்கே வந்து எல்லாம் ரெடி. அவனும் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். யாருதுலடா போடுறது? பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. உள்ளே வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அம்மா ரெடியாக கொஞ்ச நேரம் ஆகும். இப்போ தான் வந்தோம் நாங்கள். ஸோ அங்கே கார்லேருந்து எல்லாம் கிளம்பி இங்கே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஜிபி கலர் ரெடி ஆகிட்டாங்க. இவங்க இங்கே கிளம்பி எங்கேயோ போகிறாங்க. எங்கே போகிறீங்க? இங்கே வேலை இருக்கான். அவங்க ஏதோ வேலை முடிச்சுட்டு வராங்களாம். அவங்க போயிட்டு வரட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிஜேக்கெலாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக டிஜே ரெடி பண்ணுறோம். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு இவர். மாப்பிள்ளையோட மச்சான். இவர் மாப்பிள்ளையோட மச்சான். இவர் தான் மாப்பிள்ளையோட மாமனார். மாமனார் அப்புறமா இப்ப மாமாவா இருந்தாரு, மாமனார் ஆயிட்டாரு. பண்ணிட்டாரு. அதுக்கு உயர் பதிவு போயிட்டாரு. ஸோ எங்களுக்கு வந்து பயங்கர பசி. ஒரு வாரமாக நான்வெஜ் வேறு போடல. ஸோ அதனால் KFCயில் வந்து ஆர்டர் போட்டுட்ருக்கோம். இப்போ மாப்பிள்ளைக்கு இல்லை, மாப்பிள்ளைக்கு இல்லை. ஸோ வெஜ்ஜி பர்கரும் அப்புறம் வந்து 2 சிக்கன் பர்கர் 2 வெஜ் பர்கர் போட்டு சாப்பிட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. சரிங்க. இன்னும் நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டாச்சு. எவ்வளவு வசதி இருந்தாலும்ப்பா 1/4 பவுனுக்கு மேல தாலி எடுக்க மாட்டாங்க. 1/2 பவுன் அவ்வளவுதான். அதுக்கு மேல எடுக்க காட்டன், அந்த காட்டன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த மூளை வந்து ரொம்ப பிடிக்கும். கேரளா மூலம். அதனால அதை பார்க்கறதுக்கு ஓடி வந்தேன். ட்ரெஸ் பண்ணதை விட்டுட்டு பெரியமாக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அக்கா உனக்கு முடிஞ்சிச்சா? சாரி அக்கா இல்லை, அண்ணி. அண்ணி உங்களுக்கு முடிஞ்சதா? முடியலையா? இவர் தான் வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. மாப்பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணுறாங்களே இல்லை, இவர் வந்து முன்னால் உட்காந்துக்கினார் அலங்காரம் பண்ணுறதுக்கு. அவன் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் பண்ணியிருக்கேன்.
இங்க பாத்தீங்கன்னா மாப்பிளோட ஃப்ரெண்டுக்கு வந்து தங்க காப்பு கொடுக்குறாங்க. அதாவது யாருன்னா வந்து தங்க காப்பு 916 வாங்க மாட்டாரு அவர், அப்படியே அதை பிடிக்கிறாரு பாருங்க. திரும்ப வந்து அழகா ரெடி ஆகி வந்துட்டாங்க. எப்படி ஓடுறாங்க பாருங்க குடுக்குன்ட்டு. இந்த மண்டையில இருக்க திரும்பங்க பின்னால இருக்க கொண்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு தான் ரிசப்ஷன், ஆனா என்ன விட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பாருங்க மாப்பிளோட ஃப்ரெண்டு பாருங்க ஃபுல்லா இருக்காரு பாருங்க. மாப்பிளோட ஃப்ரெண்டு கொண்டா நானு தெரியுமா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அப்புறம் பெருமா சூப்பரா இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுவாங்க அவங்கள ரைட்டா கேளுங்க நீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரிசப்ஷன்ல ஒரு ஸ்டண்ட் ஷோவும் இருக்கு. ப்ரோ தான் வந்து பண்ண போறாரு. உதய் ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். நம்ம ரிலேட்டிவ் தான். ஸோ இன்னைக்கு வந்து வேற லெவலில் ஒரு ஸ்டண்ட் பண்ண போறாரு. ஆமா மச்சான் மச்சான் பிரகாஷ் ப்ரோ தெரியாம இருக்காது. கண்ட்ரி மேன் குக்கே சொல்லுங்க. கண்ட்ரி மேன் 4 நாளைக்கு வருவாரு, 5 நாளைக்கு வர மாட்டாரு. அந்த கண்ட்ரி மேன் தான்.